திருச்சிற்றம்பலம். முருகப்பெருமானை நேரில் வரவழைக்கச் செய்யும் கந்தர் அனுபூதி. அருணகிரிநாத சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. இன்று பதிகம் 22. காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் நீதியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே. தேவலோகத்தின் ஈஸ்வரனான முருகப்பெருமானே, மேருமலை போன்ற பெருமை உடையவரே, கமுகின் பாளை போன்ற நீண்ட கூந்தலை உடைய வள்ளி தேவியின் பாதங்களை தொழுகின்ற செவ்வேளாகிய பெருமானே, தங்களை சச்சிதானந்தம் எனக் கருதி தங்கள் பாதங்களை பணியும் சீரிய தவநிலையான பெரும் பாக்கியத்தை நானே அடைந்தேன். என்ன ஆச்சரியம்! இறைவனை இளமையானவர் என்றும் பெரும் சக்தி படைத்தவர் என்றும் கருதி அவர் தாளை பணியும் தவநிலை அடைந்தேன் என்று சொல்வதாக அருணகிரியார் இந்த செய்யுளில் கூறுகிறார். இவ்வாறு கருதி தாளை பணிவது எல்லா சாதாரண பக்தர்களும் துவக்க நிலையில் உள்ள ஆன்மீக சாதகர்களும் கூட செய்ய முடியும். அதற்கு பெரும் தவமோ கடுமையான சாதனைகளோ நீண்ட காலம் செய்ய தேவையில்லை. ஆனால் நாம் பணியும் இறைவன் சச்சிதானந்தம் என்றால் பகுக்கப்படாத, பிளவுபடாத, எங்கும் நிறைந்த மொத்த இருப்பு, உணர்வு, ஆனந்தம் என்று நினைத்து அவ்வாறு உணர்ந்து கொண்டே அவர் தாளை பணிவதற்கு அர்ப்பணிப்புடன் நீண்டகால சாதனையும் குரு அருளும் இருந்தால்தான் முடியும். அது ஒரு பெரிய தவம், சுலபமாக அடையக்கூடியது அல்ல. இதையே இந்த செய்யுளில் தவம் எய்தியவா என்று வியக்கிறார் அருணகிரிநாதர். கற்றதன் பலன் கந்தன் கழலடிக்கு தன்னை அர்ப்பணம் செய்வதே ஆகும். இனி கந்தன் தருவான் எதிர்காலம். திருச்சிற்றம்பலம்.